கர்த்தருக்கு சோத்திரம். தலைவனாக விரும்பினால் நிகழ்ச்சிக்கு தலைவராகி கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றி படித்து வருகிறோம். இதுவரைக்கும் ஞான வரம், அறிவு வரம், பகுத்தறிதல் வரத்தினுடைய ஒரு பகுதியை கற்றோம். இன்று பகுத்தறிகிற ஆவிகளை பகுத்தறிதல் அல்லது ஆவிகளை புரிந்து கொள்ளுதல் என்கிற வரத்தின் இரண்டாவது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம், அதனுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளுதல், தேவதூதர்களை அவர்களுடைய செயல்பாடுகளை உணர்ந்து கொள்ளுதல், பிசாசினுடைய கிரியைகள், தந்திரங்கள் இவற்றை அறிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது மனிதனுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. நீதிமொழிகளில் படிக்கிறோம், மனிதனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. 1 கொரிந்தியர் 2:11. இதைத்தான் உள்ளான மனிதன் என்றும் நாம் வேதமானது குறிப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் 2:11. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி. இப்போ இந்த மனிதனுடைய ஆவியில்தான் அந்த ஆவிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியில்தான் கர்த்தர் இருக்கிறார். அந்த ஆவியில்தான் ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த ஆவியின் ஒரு பகுதியாகத்தான் மனசாட்சி இருக்கிறது. இப்போ இந்த ஆவியை, மனிதனுடைய ஆவியை புரிந்து கொள்வது, இந்த மனிதனுடைய ஆவியில்தான் அவனுடைய அடிப்படை சுபாவம் இருக்கிறது. அல்லது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா. ரட்சிக்கப்படாத ஆவி செத்த நிலை. மாமிச சுபாவம் என்பது சரீர சுபாவத்திலே அல்லது இரத்தத்திலே அது காணப்பட்டாலும் கூட, பிறவி குணம் என்பது, ஜென்ம சுபாவம் என்பது இரத்தத்திலே மாம்சத்திலே காணப்பட்டாலும் கூட, ஆவிக்குரிய நிலை, அவன் ஆவி செத்த நிலையில் இருக்கா, உயிர்ப்பிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டானா, அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? அவன் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறானா, உற்சாகமாக இருக்கிறானா ஆவியில் இல்லையா? அவன் ஆவி முறிஞ்சு போயிருக்கா, இல்லை முறியாமல் உறுதியாக இருக்கா? ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. ஒரு மனிதன் பின்வாங்கி போயிருக்கிறானா? ஒரு மனிதனுடைய நிகழ்காலம், கடந்த காலம், எண்ணங்கள், ரகசியங்கள் இவற்றை அறிவதற்கு அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரம் உதவி செய்கிறது. ஒரு மனிதனை பற்றிய தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை இவற்றை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் உதவி செய்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தீர்க்க தரிசன வரம் உதவி செய்கிறது. ஆவிகளை பகுத்தறிதல் அல்லது ஆவிகளை புரிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனுடைய அன்றைய ஆவிக்குரிய நிலையை, அப்போதைய ஆவிக்குரிய நிலையை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. அப்போஸ்தலர் 8:21. அங்கே ஒரு சாமியார் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுக்கிறான். ஆனால் அவன் காசை கொடுத்து வரத்தை தாங்கன்னு கேட்குறான். அவனை பற்றி பேதுரு சொன்னான். 8:21.
அப்போஸ்தலர், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால். இந்த இடத்தில் இருதயம் என்பது ஒரு பொதுவான வார்த்தை, ஒரு மையம் என்பதை குறிக்கிறது. சில இடங்களில் அது ஆவியை குறிக்கிறது, சில இடங்களில் ஆத்துமாவை குறிக்கிறது, சில இடங்களில் ரெண்டையும் சேர்த்து குறிக்கிறது. இந்த பூமியின் இருதயத்தில் மனுஷகுமாரன் 3 நாள் இருப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இருதயம்ன்றது ஒரு ஆழத்தை குறிக்குது அல்லது மையப்பகுதியை குறிக்கிறது. ஆழம்ன்றது முதல்ல சரீரம், அப்புறம் அதுக்கு கீழே ஆத்மா, அதுக்கு கீழே ஆவி. அப்போ இருதயம் என்பது இந்த இடத்துல ஆவியை குறிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமை? ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானசானம் எடுத்தவன் தான், பிலிப்புவை பின்பற்றுகிறவன் தான். ஆனால் அவனுடைய இருதயம் செம்மையாக இருக்கவில்லை. ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு, ஆனால் என்ன இல்லை? செம்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை, உண்மையாக இல்லை கர்த்தருக்கு முன்பா. அந்த ஒரு வெளிப்பாடு பேதுருக்கு கிடைச்சிது. அதனால தான் அவனை கண்டிக்கிறான். யாரும் இப்படி அனனியா சப்பீரால கூட பேதுரை இப்படி கண்டிக்கலை. எவ்வளவுக்கு விற்றீங்க, ஏன் போய் சொன்னீங்க, ஏன் பரீட்சை பார்த்தீங்க, அப்படி தான் கேட்டான். அவங்களுக்கு எந்த ஒரு சாப வார்த்தைகள் போன்ற வார்த்தைகளை சொல்லலை. நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லலை, அவங்கள தான் செத்து போனாங்க. உன் கணவனை கொண்டு போனவர்கள் உன்னையும் கொண்டு போவார்கள்னு ஒரு தகவலாக தான் சொன்னான், ஒரு சாபமாக சொல்லலை. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் ரொம்ப கடுமையான சாப வார்த்தைகள் போன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான். இந்த ஒரு இடம் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய சிற்றறிவு ஞாபகத்துக்கு தெரிந்து உட்பட்டு இந்த இடத்துல தான் ரொம்ப கடுமையான சாப வார்த்தைகள் போன்ற வார்த்தைகள் இருக்கிற ஒரே இடம். அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை செம்மையா இல்லை, நேர்மையா இல்லை, உண்மையா இல்லை. கர்த்தருக்கு முன்பா, மனுஷனுக்கு முன்பா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். அதான் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால். இந்த இடத்துல ஆவியை குறிக்கி. அப்போ சீமோன் என்கிற அந்த சாமியாருடைய ஆவிக்குரிய நிலைமையை பேதுருவால ஒரு நொடியில் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது, அறிஞ்சு கொள்ள முடிந்தது இந்த வரத்தின் உதவியால். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? நான் பொதுவாக ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போனால் கேட்பேன், எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்குறவங்க, கூட்டத்துக்கு வர்றவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, ரட்சிக்கப்படாதவங்களா, ரெண்டும் கலந்தவங்களா, வளர்ந்தவங்களா ஆவியில், இல்லை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களா, எப்படிப்பட்ட வயது வாரியாக வருவார்கள், ஆண்கள் பெண்கள் கலந்து வருவார்களா, யார் அதிகம் இருப்பார்கள் என்றெல்லாம், அவங்க வேத அறிவு எப்படி இருக்குது இப்படிலாம் கேட்பேன். அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க, இயற்கையாக அவங்க அறிஞ்சிக்கிட்டதை சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் நின்ன உடனே சில நொடிகளில் அல்லது சில நிமிடங்களில் அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எனக்கு தெரிஞ்சிடும். இந்த வரம் எனக்கு கொஞ்சம் சில நேரங்களில் வேலை செய்கிறதுனால நாடியை பிடிச்சு பார்க்குற மாதிரி, எப்படி ஒரு வைத்தியர் நாடியை பிடிச்சு பார்த்து அந்த மனிதனுடைய உடல்நிலையை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாரோ, அந்த மாதிரி நாடி பிடிச்சி பார்க்குற மாதிரி போய் அவங்க முன்னால் நின்ன உடனே, அது சில நேரங்களில் அவர்களுக்காக ஜெபிக்கும் போதே எனக்கு ஆண்டவர் உணர்த்துவார், காட்டுவார் அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை. அங்கே போய் உட்கார்ந்த உடனே, அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்த உடனே சில நேரங்களில் எனக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அங்கே போய் நான் நின்று பிரசங்கம் பண்ணுவதற்காக முன்னால் நின்று பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற ஒரு சில நொடிகளில் சில வரிகளை பேசுவதற்குள்ளே எனக்கு அவங்க ஆவிக்குரிய நிலைமை தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுவேன்.
நான் கொண்டு வந்த செய்தி கர்த்தரிடத்திலிருந்து வாங்கியிருப்பேன். அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ஒரு அளவில் நான் பேசுவேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட சில நேரங்களில் அது ரொம்ப நீங்கள் அட்வான்ஸ்டாக பேசிட்டீங்க, சில நேரம் சொல்லுவாங்க, ரொம்ப நீங்கள் ஆழமாக பேசிட்டீங்க, அநேகருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அங்கேருந்து வருகிறவர்கள் சொல்லுகிற கருத்துகள், சாட்சிகள்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும், பெரும்பாலாருக்கும் புரிஞ்சிருக்கும். காரணம், இந்த வரம் சில நேரங்களில் ஓரளவுக்கு எனக்கு உதவி செய்கிறபடினால. அதனால ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமையை, ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா, அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை அனலாக இருக்கிறானா, குளிர்ந்து போயிருக்கிறானா, உற்சாகமாக இருக்கானா ஆவியில், இல்லை சோர்ந்து போயிருக்கிறானா, அவனுடைய ஆவி ஸ்திரத்தன்மையோடு நிலைவரத்தன்மையோடு இருக்கா, இல்லை தடுமாறிக்கிட்டே இருக்கா, இதெல்லாம் இந்த வரத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக யோவான் 6:63 சொல்கிறது, வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது. வசனம் இப்போ புஸ்தக வடிவத்தில் இருக்கும்போது அது எழுத்து வடிவமாக இருக்குது, பேசும்போது அது சத்த வடிவத்தில் காணப்படுகிறது. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் வடிவம் என்ன? வேதத்தினுடைய வசனங்களுடைய ஒரிஜினல் வடிவம் எது என்றால் ஆவிதான். ஏன்னா எழுதப்பட்ட பைபிள் இல்லாத போதே வேதம் ஆபிரகாமோடு பேசியதாக கலாத்தியரில் நம்ம படிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. வேதம் முன்னாக கண்டு ஆபிரகாமுக்கு முன் அறிவித்தது. வேதம் ஆபிரகாமுக்கு முன் அறிவித்தது. ஆபிரகாம் காலத்தில் எழுதப்பட்ட வேதம் கிடையாது, ஆனால் வேதம் அவனோடு பேசியதாக பைபிள் சொல்லுகிறது. அப்படின்னா அது ஆவி வடிவத்தில் இருந்த ஒரு காரியம். வார்த்தை உண்டானதுன்னு சொல்கிறோம்ல, அதான் ஆபிரகாமுக்கு வார்த்தை உண்டானது. ஆவி வடிவத்தில் இருந்த வார்த்தை அவனோடு பேசியது. அதை தான் பின்னால் எழுதி வச்சாங்க. அதனால் இந்த ஒவ்வொரு வசனமும் அதனுடைய ஒரிஜினல் வடிவம் ஆவி வடிவம் தான். இதை நாம் விசுவாசிக்கும் போது அது ஆவி வடிவமாய் மாறிவிடுகிறது. அது நம்மளை கிரியை செய்கிறது. இப்போ இந்த பைபிளை புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சாதாரண ஒரு மார்க்கெட் லாங்குவேஜ்னு வாங்க, சாதாரணமாக ஒரு சராசரி மனுஷன் கடத்தெருவில் பேசுகிற மொழியில் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில புஸ்தகங்களை தவிர யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புஸ்தகம் மட்டும்தான் கவிதை வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுவும் எளிமையான கவிதை வடிவம் தான். கஷ்டமான தொல்காப்பியம் மாதிரி, அகநானூறு, புறநானூறு மாதிரி அந்த மாதிரி கஷ்டமான கவிதை இல்லை, எளிமையான கவிதை. ஒரு பாரதியார் கவிதை மாதிரி எப்படி எளிமையாக இருக்கோ அது மாதிரி எளிமையான கவிதை வடிவத்தில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஓமானங்கள் அது எளிமையான பாஷை தான், ஆனால் அதனுடைய கருத்துக்கள் அது ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனங்களும் ஓமானமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் ரொம்ப, அதனால தான் பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. இப்போ இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி அப்போ கிரேக்க மொழி. அதனால் ஒரு காலத்தில் எபிரேய மொழி எல்லாரும் பேசுனாங்க, அதனால் எபிரேய மொழியில் ஆண்டவர் எழுதினார். அப்புறம் கிரேக்க மொழி அது மேலோங்கி விட்டது.
அதனால் கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. உலகம் முழுவதும் போக வேண்டும் என்பதற்காக கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எழுதினவங்கெல்லாம் அநேகர் சராசரி மனிதர்கள் தான், பெரிய பண்டிதர்கள், பெரிய எழுத்தாளர்கள் எழுதலை. சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவன், இந்த மாதிரி ஆளுங்க தான் எழுதுனாங்க. படித்தவர்களும் எழுதியிருக்கிறாங்க, குறைவு தான். சாமானியர்கள் தான் நிறைய எழுதியிருக்காங்க வேதத்தை. அவங்களே ஒரு பேனாவாக பயன்படுத்தி ஆவியானவர் எழுதினார். ஆனாலும் இதுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ஊழியக்காரங்க இந்த பைபிளை எப்படி புரிஞ்சுக்கிறது, மூத்த விசுவாசிகள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வேதாகம கல்லூரிகள், புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் நல்லது, தேவை. ஆனால் அப்படியும் சில வசனங்கள் புரியாது. சில வசனங்களுக்கு கமெண்ட்ரிலையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பெரிய மூத்த ஊழியர்கள்ட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் அதை பற்றி உறுதியான தெளிவான ஒரு கருத்து இருக்காது. அப்புறம் எப்படி நாம் அதை அறிந்து கொள்வது என்றால், இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம், இந்த ஆவிகளை புரிந்து கொள்கிற வரம், ஆவியாயிருக்கிற வசனத்தை புரிந்து கொள்கிற வரம் உதவி செய்கிறது. அதுக்காக நம்ம பேசாமல் பைபிளை படிக்காமல், கற்றுக்கொள்ளாமல், ஆராயாமல், தியானிக்காமல் பேசாமல் இருந்தால் இந்த வரம் கிரியை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரை வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஆராயணும். அப்படியும் ஒரு வசனம் புரியலை அப்படின்னா என்ன செய்வது? அதனால தேவன் ஒருவர் தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லையே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆனால் பர்னபா நல்லவனாயிருந்தான்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள்லையும் நல்லவன்ற வார்த்தை மனிதனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆராய்ஞ்சு பார்த்தேன். நான் இதனுடைய விளக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ஞ்சு பார்த்தபோது மற்ற மொழிகளிலே மூல மொழியில் எப்படி இருக்குது ஆராய்ந்து பார்த்தபோது தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்பது மூல மொழியில் அப்படி இல்லை. மூல மொழியில் அது வேற மாதிரி இருக்கு. அதனால அதை பற்றி குழப்பம் இல்லை. தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்றது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. அதனால் அதை விட்டுறலாம். இப்போ கர்த்தர் நல்லவர்னு போட்டிருக்கு, பர்னபா நல்லவன் போட்டிருக்கு. என்ன வித்தியாசம்? அது எனக்கு புரியலை. அதனால மறுபடியும் அதை குறித்து நான் யோசித்த போது எத்தனையோ வருஷமாக எனக்கு புரியலை. இப்போ இந்த கேள்வி எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. குறைந்தபட்சம் 25 வருஷம் இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஏன்னா இதை வைத்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்போ கடந்த நாட்களில் எனக்கு ஒரு நொடியில் கண் இமைப்பொழுதில் ஒரு வெளிச்சம் அடிச்சது. பர்னபா நல்லவனாய் இருந்தான், ஆனால் நிரந்தரமாய் நல்லவனாய் இருக்கவில்லை. என்ன பண்ணிட்டான்? கலாத்தியரில் பவுல் எழுதுறான், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தவன் யூத விசுவாசிகள் வந்தபோது பேதுரு எழும்பி போயிட்டான் அவங்களோட சாப்பிட. பர்னபாவும் அந்த மாயத்தில் இழுப்புண்டான்னு போட்டிருக்கு. பேதுரு யூதர் யூதர் அல்லாதவர் என்கிற பாகுபாடு பார்த்தான். அதை பவுல் கண்டிச்சான். பேதுரு பின்னால பர்னபாவும் போயிட்டான். அந்த மாயம், அந்த மாயத்தில் அந்த ஜாதி உணர்வு அல்லது இன உணர்வு என்கிற அந்த மாயத்தில் அவன் இழுக்கப்பட்டான். இப்போ அந்த இடத்துல நல்லவன்ற அந்த ஒரு நிலையை அவன் இழந்துட்டான். அதுக்கப்புறம் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கருத்து வேறுபாடு, கடுங்கோபம் உண்டு, வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சு போனாங்க, சுமூகமாக சமாதானமாக பிரிஞ்சு போனாங்க. ஆனால் பவுலும் பர்னபாவும் சுமூகமாக சமாதானமாக பிரிஞ்சு போகலை. கோவப்பட்டு
வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சு போனாங்க. பவுல நல்லவன் எங்கேயும் போடலை, ஆனால் பர்னபாவை நல்லவன் போட்டிருக்கு. அவன் நல்லவன் என்ற நிலையை 2 சந்தர்ப்பத்தில் இழந்து போனதை பார்க்கிறோம். தேவன் எப்போதும் எல்லா நிலைகளிலும் எல்லாரோடும் நல்லவராகவே இருக்கிறார். மனிதன் நல்லவனாய் இருந்தாலும் சில சூழ்நிலைகளிலே சில மனிதர்களுக்கு அவன் நல்லவன் இல்லாமல் போய்விடுகிறான். அது எனக்கு கிடைச்ச வெளிச்சம். நான் பல தேவ மனிதர்களிடத்திலே கற்றிருக்கிறேன், பல புஸ்தகங்கள், நானே கோர்ஸுகள் படித்திருக்கிறேன், பல வேதாகம படிப்புகள் படித்திருக்கிறேன், பல மூல மொழிகளை நானே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன், மூல மொழிகளை எடுத்து பார்க்குறேன், பல மொழிபெயர்ப்புகளை ஒப்பிட்டு பார்க்குறேன், பல வசனங்களை ஒப்பிட்டு பார்க்குறேன். ஆராய்ச்சி பண்ணுவது என்னுடைய வழக்கம். அப்படி நான் கற்றுக்கொள்கிறேன். இவற்றிலால் கற்றுக்கொள்ள முடியாததை ஒரு நொடி பொழுதில், கனிமை பொழுதில் ஒரு வெளிச்சமான வரும் வந்து அது எனக்கு புரிய வைக்கும். அதுதான் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தினுடைய ஒரு பகுதி. கடைசியாக தானியேல் 1:17 சொல்கிறது, தரிசனங்களையும் கனவுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை அது தானியேலுக்கு இருந்துச்சு. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். கனவுகள், தரிசனங்கள், இது எல்லாமே அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அவைகள் எழுத்தின்படி அர்த்தம் அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவற்றிற்கு ஒரு உள்ள அர்த்தம் உண்டு. அந்த உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு கண்டான். அந்த கனவு ஒரு சிலை, தலை தங்கமாக இருக்குது, மார்பும் கையும் வெள்ளியில் இருக்குது, வயிறும் தொடையும் வெண்கலத்தில் இருக்குது, கால் இரும்பில் இருக்குது, பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண். யாருக்கும் அர்த்தம் தெரியல, சொல்ல முடியல, ஜோசியர்களால் சொல்ல முடியல, மந்திரவாதிகளால் சொல்ல முடியல. தானியேல் இந்த வரத்தின் உதவியுடன் அர்த்தம் சொன்னான். அதனால அவன் உயர்த்தப்பட்டான். அவனை வணங்கினார்கள், தூபம் காட்டினார்கள், காணிக்கை செலுத்தினார்கள். அவன் பிரதான அதிகாரியாக, மாகாண அதிபதியாக உயர்த்தப்பட்டான். யோசேப்பு 7 மெலிந்த பசுக்கள், 7 கொழுத்த பசுக்கள், 7 எந்த தானியமும் இல்லாத கதிர்கள், 7 நல்ல தானியம் உள்ள கதிர்கள். இப்படி ஒரு கனவு பார்வோன் அரசன் கண்டான். யோசேப்பு தான் அதனுடைய அர்த்தத்தை சொல்லி அதன் மூலம் அந்த நாட்டினுடைய அதிகாரியாக மாற்றப்பட்டான். வெளிப்படுத்த விஷயம் 17ஆம் அதிகாரத்தில் 7:1-11 வரை படிக்கும்போது அங்கே ஒரு தரிசனத்தை யோவான் பார்க்கிறான். ஒரு 7 கொம்பு உள்ள 10 கொம்பு, 7 தலை 10 கொம்பு உள்ள ஒரு மிருகம், அதன் மேலே ஒரு பெண் உட்கார்ந்துருக்கான். அந்த மிருகம் சிகப்பு நிறத்தில் இருக்கு. இப்போ அதை பற்றி சொல்கிறான். அவனுக்கு புரியல, அதனுடைய அர்த்தம் புரியல. சிகப்பு நிற மிருகம், 7 தலை இருக்கு, 10 கொம்பு இருக்கு, அதுக்கு மேலே ஒரு பெண் உட்கார்ந்துருக்கா. அர்த்தம் புரியல. இதான் அவன் கண்ட தரிசனம். தரிசனம் எல்லாரும் காணலாம், எல்லாரும் தரிசனம் காண்கிறோம், எல்லாரும் கனவு காண்கிறோம். அர்த்தம் தான் நமக்கு தெரியல. இந்த வரம் ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தால் அர்த்தத்தை அறிந்து கொள்ளலாம். அப்போ தேவதூதன் அவனுக்கு அந்த அர்த்தத்தை சொல்கிறான். 7ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 17. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த சிறியனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். 8 நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை.
அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பற்றி ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். இந்த 7 தலைகளும் இந்த ஸ்ரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். அவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். 11 இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வது ஆனவன். அந்த 7 தலைகள் 7 சாம்ராஜ்யங்கள். 5 பேர் விழுந்து விட்டார்கள். எகிப்திய சாம்ராஜ்யம், அசீரிய சாம்ராஜ்யம், கல்தேய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் யோவான் காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான். 6வது சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. 7வதா புதுப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் எழும்பும். 8வதா அந்தி கிறிஸ்து வருவான். இதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை சொல்வதுதான் ஆவிகளை பகுத்தறியும் வரம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆவிகளை பகுத்தறியும் வரத்துக்காக ஸ்தோத்திரம். மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையை புரிந்து கொள்ள, வசனங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள, கனவுகளை தரிசனங்களை புரிந்து கொள்ள, அதன் அர்த்தத்தை சொல்ல இந்த வரம் தேவை. தேவையானோருக்கும் இப்படி சித்தப்படி அந்த வரத்தை கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.